ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசி சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செல்வம் வந்து அவங்க அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தை வந்து நடத்த முடியல, அதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்ததுனால முத்து இருந்துட்டு எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் கூட அவர் வந்து ரொம்ப கவலையாகவே இருக்காரு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்ச முத்து, சரி நம்ம கிட்ட தான் காசு இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நீ அதுக்கு ஏற்பாடு பண்ணு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட செல்வம் வந்துட்டு, இல்லடா முத்து, அதெல்லாம் எப்படிடா பண்ண முடியும், கையில் காசை எல்லாமே எப்படிடா ஏற்பாடு பண்ண முடியும், என் தலையெழுத்து இதுதான் சொல்லி நான் விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு, நான் சொல்கிறத கேளுடா, நீ ஏற்பாடு பண்ணு, அதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டே இல்லைடா, உனக்கே ஏகப்பட்ட கஷ்டம், நிறைய பிரச்சனையெல்லாம் இருக்குது, அதில் எனக்கு எதுக்குடா நீ ஹெல்ப் பண்ணணும், விடுடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லைடா நான் சொன்னதை கேளு, நீ ஏற்பாடு பண்ணு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஷோரூமில் மனோஜும் ரோஹிணியும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து சோகமாக மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து, இப்போ எதுக்கு மனோஜ் மூஞ்சி இப்படி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன என்ன ரோஹிணி, செக்யூரிட்டி வேலைக்காக இது வரைக்கும் 13 பேர்த்த நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டோம், யாருமே நமக்கு செட் ஆகலை, இப்போ ஒருத்தரும் வரவும் மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட ரோஹிணி வந்து, நீ இப்படியெல்லாம் இன்டர்வியூ பண்ணா எப்படி மனோஜ், நம்ம செக்யூரிட்டி வேலைக்கு தான் ஆள் எடுக்கிறோம், நீ வரவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு டிஃபென்ஸ் பண்ண கராத்தே குங்ஃபு குத்து சண்டை அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி தான் நம்ம கேட்கணும். அதை விட்டுட்டு நீ வந்து சிங்கப்பூரோட அதிபர் யாரு, தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் எவ்வளவு, கரண்ட்டை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை எடுக்கிற மாதிரி நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, அது இல்லை ரோஹிணி, வர்றவங்களை வந்து பலசாலியாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, புத்திசாலியாகவும் இருக்கணும்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வேலைக்கு எதுக்கு புத்திசாலித்தனம் தேவை, நம்ம சொல்கிறத கேட்டு வேலை செய்கிற ஒரு முட்டாள் இருந்தாவே போதும், அறிவாளி தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. சரி விடுங்க, இன்னும் 2 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணி பார்த்துட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து ஒருத்தர் வந்து ஷோரூமுக்குள்ள என்ட்ராரு. அப்போ வந்து 2 ஸ்டாஃப் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து, ஓனர் எங்க, இன்டர்வியூ நடக்குதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே பாருங்க ஓனர் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஸ்டாஃபும் சொல்றாங்க. வந்த ஆள் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் மனோஜை கவுக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கிற அந்த 2 பேரும், டே என்னடா நம்ம ஷோரூமுக்கு யாரோ வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறான். அதில் ஆமாண்டா, இந்த ஆள் செக்யூரிட்டி வேலைக்கு ஆள் எடுக்கிறான், அதுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். எதுக்குடா அப்படிங்கும்போது, அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான், அன்னைக்கு ஒரு லெட்டர் கொண்டு வந்து ஒருத்தன் கொடுத்தான்லடா, அதுல இருந்தே இந்த மனோஜ் அப்படிதான்டா பயந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அன்னைக்கு என்னடானா எங்கேயோ போயிட்டு வந்துட்டு கலர் கலரா சட்டை போட்டுட்டு தெரிஞ்சான், இன்னைக்கு இப்படி பயந்து செத்துட்டு இருக்கான், இவனை பார்த்தாவே காமெடி பீஸா இருக்குதுடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க ரோஹிணி வந்து, இன்னைக்கு யாராவது வந்தாங்கன்னா பார்க்கலாம், இல்லைன்னா ஏஜென்சியில சொல்லி யாரையாவது வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹிணி மனோஜ் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த வேலை கேட்டு வந்தவர் அவங்க பக்கத்துல வராரு. அவரை பார்த்த உடனே மனோஜ் வந்து இப்படியே பேந்த முடிச்சுட்டு இப்படியே மேலங்கீழையும் பார்த்துட்டு இருக்காரு பயந்துட்டு. நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க செக்யூரிட்டி வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களாமா, அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரோஹிணியும் மனோஜும் அப்படியே அவங்களையும் மேலங்கீழையுமே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி சுதாரிச்சுட்டு, என்ன மனோஜ், இவரை பார்த்தா செக்யூரிட்டி வேலைக்கு வந்த மாதிரியே தெரியலையே, பவுன்சர் மாதிரியில இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பெரிய சேர் இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க சைஸுக்கு தாங்க சேர் இருக்குது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும், சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி இதுலேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் உட்காந்துக்கிறார். உடனே ரோஹிணி இருந்துட்டு, இதுக்கு முன்னால எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு செக்யூரிட்டி வேலை பார்த்து அனுபவம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்தவர் உடனே, நான் இதுக்கு முன்னால ஒரு தொழிலதிபர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அவர் ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதி கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தேன், அவர்கிட்ட தான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவர் வந்து டெல்லிக்கு போய் அந்த கட்சியிலேயே அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு, அதனாலதான் இப்ப வேற வேலை தொலாவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு, பரவாயில்லையே, நீங்க வேலை செஞ்சவங்க எல்லாருமே முன்னேறி அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட வந்தவர் வந்துட்டு, ஆமா சார், என்னை அதனாலதான் ராசிக்காரன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு, சரி நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு வந்தவர் சொல்றாரு. உடனே ரஷ்யாவோட அதிபர் யாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். உடனே ரோஹிணி இருந்துட்டு திரும்பி முறைக்கிறாங்க. உடனே சரி ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மனோஜ் இருந்துட்டு, உங்களுக்கு சண்டையெல்லாம் போட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாரு கூட சார் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி வந்தவர் கேட்கிறாரு. யாரு கூட சண்டை போடணும்னாலும் அப்புறம் சொல்றேன், உனக்கு சண்டை போட தெரியுமா தெரியாதா அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லாமே தெரியும், நான் வந்து போட்டியில எல்லாம் கலந்துக்கிட்டு நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ரோஹிணி இருந்துட்டு, ஏன் அவரோட வெயிட் தெரிஞ்சுக்கிட்டு அவர் மிலிட்டரியில சேர்த்து விட போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு என்னமோ அவர் ஓகேன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லவும், நீ சொன்னா சரிதான் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னை நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன், காலையில 10 மணிக்கு முன்னாலேயே நீங்க வந்துடணும், நைட்டு 10 மணி வரைக்கும் என் கூடவே தான் இருக்கணும், அடிக்கடி சும்மா என்கிட்ட லீவ் எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு மனோஜ் சொல்லவும், சரிங்க சார் அப்படின்னு சொல்லி வந்தவர் சொல்றாரு. அப்புறம் முக்கியமான விஷயம், கடைக்கு நீ வந்த உடனே கடைக்குள்ள யாராவது வராங்க போறாங்கனால நல்லா நோட்டை விடணும், உனக்கு சந்தேகப்படுற மாதிரி இருந்தா உடனே என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இங்க நிறைய திருட்டு பசங்க எல்லாம் உள்ள வந்துடுறாங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்க சார்னு வந்தவரும் சொல்றாரு. சரி நான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணலான் இருக்கேன், இந்த வேலைக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னது சம்பளம் தான் அப்படின்னு சொல்றாரு. அது தெரியுது, எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்னால் அதிகமாகலாம் கொடுக்க முடியாது, 10,000 rupees தான் மந்த்லி கொடுப்பேன்,
உங்களோட வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ஓகே சார், சம்பளமும் சாப்பாடும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு சாப்பாடா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா மேடம், இந்த பாடியை வந்து ஃபிட்னஸா வச்சுக்கணும்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுக்கான லிஸ்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன், அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வந்தவர் சொல்றாரு. சரி என்ன லிஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கவும், காலையில வரும்போது நான் வீட்லயே சாப்பிட்டு வந்துடுவேன், மதியானத்துக்கு வந்து அவிச்ச முட்டை 20, பாயா, அப்புறம் நெஞ்செலும்பு, அது கிடைக்கலன்னா ஒரு ஃபுல் கிரில் சிக்கன், நைட்டுக்கு 12 சப்பாத்தி, மட்டன் குழம்பு, கிடைக்கலன்னா மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, இதெல்லாம் செரிக்கிறதுக்கு 1 டஜன் வாழைப்பழம், இது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டோம்னா ரோஹிணியும் மனோஜும் ஒருத்தரை பார்த்துட்டு, ரோஹிணி வந்து என்ன சார் நீங்க வந்து ஒரு ஹோட்டலோட மெனுவே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு சம்பளத்தை விட மாசம் இதுக்கே பெரிய செலவாகும் போல இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா சார், சும்மா இல்ல, அப்பதான் சார் இந்த உடம்பை இந்த மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ண முடியும், யாராவது பிரச்சனைன்னு வந்தா ஒரே கையில தூக்கி அலாக்கா வீசிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்ல சார், இந்த வேலைக்கு அறிவும் வேணும் இல்ல, ஒரு தடவை பார்த்தாவே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி அதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க பயில்வான் தான், நீங்க இந்த வேலைக்கு ஃபிட்டானவர் தான் அப்படின்னு சொல்லி நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கறாரு. ஏன்னா இந்த வேலைக்கு சரின்னு சொல்லி வருவாங்க, ஆனா வந்தவங்க பாக்குறதுக்கு பயில்வான் மாதிரி இருப்பாங்க, ஆனா பிரச்சனைன்னு வந்தோன்னா ஓடிடுவாங்க, அதனாலதான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டோன்னா அந்த வந்தவர் வந்து கொஞ்சம் எந்திரிங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு மனோஜ். கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜை தூக்கிட்டு அப்படியே கரகரன்னு சுத்த ஆரம்பிச்சிடுறாரு. மனோஜ் வந்துட்டு ஐயோ என்னை விடுன்னு சொல்றாரு. அப்புறம் ரோஹிணி வந்துட்டு அவரை விடுங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்தில் இறக்கி விட்டுனா அப்படியே கரகரன்னு சுத்திக்கிட்டே போய் ஒரு ஃப்ரிட்ஜா பிடிச்சிக்கிட்டு மனோஜ் அப்படியே நிக்கிறாரு. அப்படியே எல்லாத்தையுமே பாக்குறாரு, எதுவுமே தெரிய மாட்டேது, கண்ணெல்லாம் மங்களா இருக்குது, என்ன எல்லாம் மங்களா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனோஜ் உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்கறாங்க. இங்க நடக்கிற கூத்தியெல்லாம் பார்த்துட்டு வேலை செய்யறவங்க எல்லாம் ஓடி வந்து நிக்கிறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இங்க நிக்கிறீங்க, போங்க வெளியே, எல்லாரும் போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வேலைக்கு வந்தவர் வந்துட்டு நான் இதுக்கு தான் சார் சொன்னேன், நான் மட்டும் உங்க பின்னால இருந்தேன்னா ஒருத்தங்க கூட உங்ககிட்ட பிரச்சனை பண்றக்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டோன்னே அப்படியே மயக்கத்துல நிக்கிற மாதிரியே இருக்கிற மனோஜ் வந்துட்டு கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் வெளியே நிக்கிறீங்களா, கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் பாட்டுக்கு வெளியே போறாரு. சேர கைத்தாங்களா பிடிச்சிக்கிட்டே மனோஜ் இருந்துட்டு ரோஹிணி இவன் சாப்பிட்ற லிஸ்ட் பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு ரோஹிணி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பலசாலியா தானே இருக்கான், இந்த மாதிரி ஆள் உன் கூடவே இருந்தா உன்னை யாரும் பயமுறுத்தவும் மிரட்டவும் மாட்டாங்கல்ல, அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. நீ சொன்னா கரெக்ட் தான், அப்ப அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. அங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மீனா வந்து மொட்டை மாடியில துணி காய் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப முத்து இருந்துட்டு மீனான்னு சொல்லிக்கிட்டே மேல மாடி மேல ஏறி வந்துட்டு இருக்காரு. வாங்க இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், நான் உன்னை வீடு பூரா தொலைவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வராரு. என்னங்க சீக்கிரமா வந்துட்டீங்க, இப்பதான் நான் சமையல் வேலையை முடிக்க போறேன், குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனா. அது கொதிக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கவும், அந்த செல்வம் இருக்கான்ல அவன் பகலே தண்ணியை போட்டுட்டு ஷெட்ல உட்கார ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மீனா இருந்துட்டு ஏன் எல்லாரும் பகல்லே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ நான்லாம் குடிக்கல, நான் அவனை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. சரி என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்லவும், இல்ல செல்வத்தோட அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் வருதான் அப்படின்னு சொல்லவும், ஏன் அதுக்கு இப்பவே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு மீனா கேட்கறாங்க. நான் சொல்றது கேளு மீனா அப்படின்னு சொல்லிட்டு, செல்வத்தோட பெரியப்பாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு அவங்க பசங்க பிரியாணி எல்லாம் போட்டு அமர்க்கலப்படுத்திட்டாங்களாமா, அதே மாதிரி அவரோட அப்பாவுக்கும் செய்யணும்னு சொல்லி செல்வம் சொல்றான் அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஓ அப்படியா, எவ்வளவு செலவாகுமாமா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், 1 லட்ச ரூபா ஆகுமாமா அப்படின்னு முத்து சொல்றாரு. என்ன 1 லட்சமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. சரி அந்த 1 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நடத்துற அளவுக்கு அவர்கிட்ட காசு இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. அதனாலதான் மீனா அவன் குடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஓ காசு இல்லைன்னு சொல்லி காசை செலவு பண்ணி குடிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அப்படியெல்லாம் சொல்லாத மீனான்னு சொல்லவும், ஆமாமா நீங்க எல்லாம் குடிச்ச காசு இருந்தாவே நீங்க எல்லாம் உருப்பட்டிருக்கலாம், ஏதோ செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா குடிக்காதவனெல்லாம் வந்து இந்நேரம் 10 கப்பல் 10 லாரியை வாங்கி விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க எல்லாம் என்ன சொன்னாலும் கேட்கவா போறீங்க, சரி செல்வ அண்ணனுக்கு நீங்க எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே அப்படின்னு மீனா சொல்லவும், அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் மீனா அப்படின்னு சொல்லவும், என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்படியா சொல்லிட்டீங்களாங்கும் போது, ஆமா நீ ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணடான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது காசு இல்லாம எப்படி அவர் ஏற்பாடு பண்ணுவாரு அப்படின்னு மீனா கேட்கறாங்க. நான் தரேன்னு சொல்லிட்டேன் மீனா அப்படின்னு சொல்லி சொல்லவும், நீங்க தரேன்னு சொல்லிட்டீங்களா, உங்ககிட்ட ஏது அவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், அதுதான் மீனா நம்ம 2 பேரும் அந்த பெஸ்ட் ஜோடின்னு சொல்லி ஒரு பரிசு வாங்கினோம்ல அந்த காசு இருக்குல்ல அதை தரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், உடனே மீனா டென்ஷன் ஆயிட்டு, இந்த கல்லெல்லாம் வந்து வச்சு அழகு பார்க்கறக்கா வாங்கி வச்சிருக்கோம், ரூம் கட்டலான்னு சொல்லி தானே அந்த காசை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம் மீனா அப்படின்னு முத்து சொல்லவும், பாத்துக்கலாம்னா அதை கொடுத்துட்டு எப்படி அதை பாப்பீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, செல்வத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம தானே உதவி பண்ணணும் மீனா அப்படின்னு சொல்லும்போது, மீனா உடனே ஏங்க இப்ப எல்லாத்துக்கும் பிரியாணி போடுறது முக்கியமா நம்ம ரூம் கட்டுறது முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, அவங்க அப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு பெருசா பண்ணணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, மீனா துணி காய் போட்டுட்டு துணியை அவர் மேல உதறி விட்டுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. துணி காய் போட்டு மீனா இருந்துட்டு, விரலுக்கேத்த வீக்க வேணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், நீ எதுக்கு இப்ப படத்தோட பேரெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு.
உடனே மீனா திரும்பி முத்துவை முறைச்சிட்டே, நம்ம கையில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க செலவு பண்ணணும். அவரோட பெரியப்பா வீட்டில் வந்து வசதியாக இருந்திருக்கு, அதனால் அவங்க வந்து பெரிய ஃபங்க்ஷனாக நடத்துனாங்க. இவருக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்குள்ளே தானே அவர் செலவு செய்யணும். அடுத்தவங்க செய்கிறத பார்த்து ஆசைப்பட்டு நம்மளும் செய்யணும்னு நினச்சா எப்படி? அவரால் முடியாதுன்னு தெரியுதுல்ல, அப்போ சிம்பிளாக பண்ணிட்டு போக வேண்டியது. இந்த மாதிரி ஆடம்பரமாக பண்ணி எதுக்கு வீண் செலவு அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், அப்பா அம்மாவுக்கு வந்து 60,000 கல்யாணம் பண்ணுறது வந்து வீண் செலவா மீனா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. நான் வீண் செலவுன்னு சொல்ல கிடையாது, 1,00,000 ரூபா செலவு பண்ணி அதை செய்யணுமா? நம்ம தகுதிக்கு மீறி செலவு செய்யறத வீணன் செலவு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரு தான் புரியாம பேசுறாருன்னா, நீங்க வேற அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, அப்ப நம்ம எப்பங்க வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவரு தான் புரியாம பேசுறாருன்னா, அதை நீங்க வேற கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க, இவன் நீங்க இப்படி பேசினா நாம எப்பங்க ரூம் கட்டுறது அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. இங்க பாரு மீனா, ரூம் வந்து இன்னும் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு கூட கட்டிக்கலாம். ஆனா 60ஆம் கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு நாள், அந்த ஒரு நாள் தான் வரும். அந்த நாளை விட்டு அதுக்கப்புறம் எப்பவுமே பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோ மீனா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. செல்வத்தோட பெரியப்பா பசங்க சிறப்பா பண்ணியிருக்காங்க, இவனுக்கும் அதே மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்காதா? அவங்க அப்பா இவனை சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு, அதனால அவங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. நம்ம ஊர்ல இதுதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. எதை சொல்ற அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. ஆமா, பணக்காரங்க வந்து கையில காசை வச்சுட்டு என்னடா செலவு பண்ணலாம்னு யோசிச்சுட்டு கண்ட கண்ட ஃபங்க்ஷன்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த மிடில் கிளாஸும் அங்கே இங்கே கடனை வாங்கி வேண்டாத செலவெல்லாம் செஞ்சுக்கிட்டு கடைசியில வாழ்நாள் பூரா அந்த கடனை அடைக்கிறதுக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. மீனா பேசுறதையெல்லாம் கேட்டுட்டு முத்து வந்து மீனாவையே பார்த்துக்கிட்டு, இப்போ எதுக்கு நீ எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே மீனா இருந்துட்டு, நான் யதார்த்தத்தை சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது எதார்த்தம்? செல்வத்தோட அப்பா வந்து அவனை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு, அவருக்காக இது கூட அவன் செய்யக்கூடாதா? அப்புறம் எப்படி அவன் நல்ல பிள்ளையா இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே மீனா வந்துட்டு, காசு இருக்கிறப்ப அதெல்லாம் பண்ணலாங்க, இல்லாதப்ப எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்ககிட்ட வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. என் நண்பனோட ஆசையை நான் நிறைவேற்றணும், அதுக்காக நான் அந்த பணத்தை கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மீனா வந்து முத்துவை முறைச்சு பார்த்துட்டு, அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் எடுத்துட்டு ஸ்பீடா போறாங்க. உடனே ஓடி போய் முத்து இருந்துட்டு, அது நான் சம்பாரிச்ச காசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மீனா வந்துட்டு, நானும் சேர்ந்து தானே சம்பாரிச்சேன், 2 பேருக்கும் சேர்த்து தானே கொடுத்தாங்க, அதுல பாதி பணம் என்னோடது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, ஓ அப்ப அந்த பாதி 50,000 என்னோட தானே, அதை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மீனா இருந்துட்டு, எதுக்குங்க இப்படி பேசுறீங்க புரியாம? 1,00,000 கூட நீங்க அவருக்கு கொடுக்கல, நான் எதுக்குமே சொல்ல மாட்டேன், ஆனா எதுக்கு கொடுக்கணும்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. ஒரு அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, அந்த மாதிரி அவங்க அப்பா ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆயிட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா கூட நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு மீனா சொல்லவும், அதுக்காக அவங்க அப்பா போய் ஹாஸ்பிட்டல் படுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. லூஸ் மாதிரி பேசாத மீனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏங்க நீங்க தாங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க, நம்ம கையில காசு வச்சுக்கிட்டு யாராவது கேட்கும் போது இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா மீனா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. ஏன் அன்னைக்கு அம்மாக்கு எடுத்துட்டு போன சாப்பாடை நீ மட்டும் அந்த தாத்தா பாட்டி கொடுத்து இல்ல, அப்ப நீ மட்டும் உதவி பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு, ஏங்க அவங்க பசிக்காக நான் சாப்பாடு போட்டேன், அது புண்ணிய காரியம், எதோட எதை கம்பேர் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லாதவங்களுக்கு நம்ம செலவு பண்ணலாம், ஆனா இந்த விஷயத்துக்கு என்ன அப்படின்னு சொல்ல வரும்போது, இவங்கிட்ட இருந்தா காசு இல்லையே அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், ஆடம்பரமா செலவு பண்றது இல்லாதது ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. இந்த ஃபங்க்ஷனை 1,00,000 ரூபா செலவு பண்ணி பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒரு கோயில்ல போய் மாலை மாத்தி சிம்பிளா கூட பண்ணலாம், இல்ல ஒரு அனாதாசிரமத்துக்கோ ஏதாவது முதியோர் இல்லத்துக்கோ போய் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கூட அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா பண்ணலாம். இதுதான் புண்ணிய காரியம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அதை விட்டுட்டு வசதி இருக்கிற 100 பேரை போட்டு கரிசோறு ஆக்கி போட்டு காசை கரியாக்குறது கிடையாது அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், இப்ப என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும், நீங்க செல்வண்ணங்கிட்ட போய் எடுத்து சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. மீனா சொன்னதையே கேட்டுட்டு இருந்த முத்து வந்து காண்டாயி, இங்க பாரு மீனா, நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, மீனா உடனே கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, உன் காசை நான் கொடுக்கல, என் காசு 50,000 ரூபாய் பங்கு இருக்குல்ல, அதை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ரூபா கூட எடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், நான் அதுக்கு ஒத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓ அப்ப என் பேச்சுக்கு மரியாதை இல்லை அப்படிதானே அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. நான் காசு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், அப்ப என் வார்த்தையை நான் காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. நான் கொடுக்க விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், வேணாம் மீனா கடுப்பேத்தாத அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், போய் முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கல மீனா அப்படின்னு சொல்லி கத்தவும், இந்த மாதிரி கத்துற வேலையில என்கிட்ட வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கீழே இறங்கி போயிடுறாங்க. முத்து வந்து டென்ஷனாகி தலையில கை வச்சுட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. இன்னைக்கு எபிசோட் இப்படிதான் முடியுது. முத்து வாக்கு கொடுத்ததுக்காக அந்த காசை கொடுக்கணுமா, இல்ல மீனா சொன்னதுதான் சரியா அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.